Hello students, this is Pavitra. Welcome back to my YouTube channel Chemistry with Pavi. In this video we are going to talk about sustainable development in environmental science and sustainability. Sustainable development is one of the chapter ESS paper. So this is fourth unit தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம கார்பன் கிரெடிட்னா என்னன்னு போட்டிருப்போம், கார்பன் ஃபுட் பிரிண்ட்னா என்னன்னு போட்டிருப்போம். ஓகேவா, ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்றது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை எதாவது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா, ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஓகேவா, ஃபோர்த் யூனிட்டில் நம்ம இம்பார்ட்டன்ட் சாப்டர் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஸோ டெஃபினிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, sustainable development is development that meets the needs of the present without compromising the ability of future generations to meet their own needs. ஓகேவா, ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ஓன் நீட்ஸுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸிங்கும் இல்லாமல் அவங்களுக்கு என்ன தேவையோ ஓகேவா அதை அவங்களுக்கு கொடுக்கறது தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். சஸ்டெயினபிள் அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஒரு நல்லது தான் நம்ம என்ன சொல்வோம், சஸ்டெயினபிள், அப்படியே சஸ்டெயின் ஆகணும். ஓகேவா, ஏதோ ஒரு விஷயம் நம்மளை சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து அப்படியே இருக்குது, எந்த ஒரு அழிவுமே அதுக்கு வரல. அதே மாதிரி அதை கொஞ்சம் டெவலப் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு நம்மளுக்கு வந்து எந்த ஒரு காம்ப்ரமைசிங்கும் இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்றது தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு என்விரான்மெண்ட் இருக்குன்னா நம்மளுடைய ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு அப்படியே நம்ம அதை விட்டுட்டு போகணும், அதை வந்து ரெடியூஸ் பண்ணிட்டு போகக்கூடாது, அப்படியே வந்து அதை டெவலப் தான் பண்ணி கொடுத்துட்டு போகணுமே தவிர்த்து அதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாது, அழிச்சிட்டு போகக்கூடாது. அப்படின்றது தான் சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட். கொஞ்சம் டெவலப் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு போகணும் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு. ஓகேவா, ஸோ அதுதான் வந்து சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட்டுடைய எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஓகேவா, நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை எப்படி வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான். இப்போ லைக் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ரிசோர்ஸாக இருக்கிற லைக் வாட்டராக இருக்கலாம், ஹேராக இருக்கலாம், ஃபாரஸ்ட்டு, இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் ஏற்படக்கூடிய அந்த பொல்யூஷன்ஸை என்ன பண்ணணும்னா ரெடியூஸ் பண்ணணும். ஓகேவா, நேச்சுரல் ரிசோர்ஸஸை நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ப்ரொடெக்ட் எப்படி நம்மளால் பண்ண முடியும், ஏதாவது ஒரு பொல்யூஷன்ஸ் வந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூஷன்ஸை நம்ம ரெடியூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா, அதை கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ண முடியாது, பட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. செகண்ட் ஒன் எக்கனாமிக் க்ரோத். ஓகே, எக்கனாமிக் க்ரோத் அப்படின்னு பார்க்கும்போது தி ப்ரொமோட் ஸ்டேபிள் அண்ட் லாங் டேர்ம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வித்தவுட் ஹார்மிங் தி என்விரான்மெண்ட்டை வந்து அழிச்சிட்டு தான் நம்ம வந்து அதுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நம்ம கொடுத்துட்டு தான் நம்மளுடைய எக்கனாமிக்கு வந்து நம்ம டெவலப் பண்ணணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஓகேவா, என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு சேதமும் எந்த ஒரு அதை வந்து அழிக்காமல், ஓகேவா, டெஸ்ட்ராய் பண்ணாமல் நம்ம வந்து எப்படி வந்து நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து டெவலப் பண்ண முடியும், எக்கனாமிக்கை வந்து டெவலப் பண்ண முடியும் அப்படின்றது தான். ஓகேவா, அப்போது வித்தவுட் ஹார்மிங் தி என்விரான்மெண்ட், எந்த ஒரு அழிவும் எந்த ஒரு தீங்கும் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு வராமல் நம்ம எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டை வந்து க்ரோத் பண்ணணும். ஓகேவா, எக்கனாமிக்கை வந்து க்ரோத் பண்ணணும். ஓகேவா, சோஷியல் ஈக்குவாலிட்டி லைக் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகேவா, அது மென்னாக இருந்தாலும் சரி உமனாக இருந்தாலும் சரி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை கொடுக்கணும். ஓகேவா, ரெடியூஸ் பூவர்ட்டி. ஓகேவா, அந்த வறுமையை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஓகேவா, சொசைட்டியில் இருக்கக்கூடிய அந்த பூவர்ட்டியுடைய ஸ்டேஜ் அந்த இதுவை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான க்ரோத் நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது. இம்ப்ரூவ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஃபார் ஆல் பீப்புள். ஓகேவா, எல்லா பீப்புளுமே அவங்களுடைய லைஃபுடைய குவாலிட்டியை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்டேஜ் முடிச்சிட்டோம், நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்மளை வந்து எப்படி நம்மளை தயார்படுத்திக்கணுன்றது வந்து தெரிஞ்சுக்கணும். அதுதான் அவங்களுடைய இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், அவங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இதுதான் வந்து சோஷியல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ரிசோர்ஸ் கன்சர்வேஷன், to use renewable and non-renewable resources efficiently and avoid wastage.
ஓகேவா. ரினவபிள் சோர்ஸஸாக இருந்தாலும் சரி, நான் ரினவபிள் சோர்ஸஸாக இருந்தாலும் சரி, அது வந்து எஃபிஷியண்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணணும். ஓகேவா. அது வேஸ்டேஜ், அதனால் ஏற்படக்கூடிய வேஸ்டேஜை வந்து அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. லைக் ரினவபிள் ஆர் நான் ரினவபிள். ஓகே. இன்டர் ஜெனரேஷனல் ஈக்விட்டி. ஓகே. இன்டர் ஜெனரேஷன்ஸ் பார்க்கும்போது தி ப்ரொடெக்ட் ரிசோர்ஸஸ் ஸோ தட் ஃபியூச்சர் ஜெனரேஷன் கேன் ஆல்சோ பெனிஃபிட் ஃப்ரம் தெம். ஓகேவா. நம்ம ரிசோர்ஸஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். அவங்க வந்து யூஸ் பண்ணுறதுக்கோ அவங்களுடைய இது தேவைக்கோ பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இன்டர்நேஷ்னல் ஈக்விட்டி அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. இதெல்லாம் தான் எய்ம்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேவா. தென் கோல்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் எஸ்டிஜி ஆர் இ செட் ஆஃப் 17 குளோபல் கோல்ஸ் அடாப்டட் பை யுனைடெட் நேஷன். ஓகேவா. யுனைடெட் நேஷன்ஸ் கிட்ட இருந்து அவங்க மூலிமா 17 குளோபல் கோல்ஸை வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து 17 குளோபல் கோல்ஸ் இருக்குது. இதுதான் வந்து HDC அப்படின்னு சொல்கிறது, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். ஓகேவா. அச்சீவ் பெட்டர் அண்ட் சஸ்டைனபிள் ஃபியூச்சர் ஃபார் ஆல் பை 2030. 2030க்குள்ளே நம்ம வந்து இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஃப்யூச்சருக்காக நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அச்சீவ் பண்ண முடியும் பை 2030க்குள்ளே. அது மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 17 குளோபல் கோல்ஸையும் வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அச்சீவ் பண்ணணும். ஓகேவா. இதுதான். அப்போ அந்த 17 குளோபல் கோல்ஸ் என்னன்னு பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் ஒன், நோ புவர்ட்டி. ஓகேவா. பூவர்ட்டி இருக்கக்கூடாது. ஏன் பூவர்ட்டி இன் ஆல் ஃபார்ம்ஸ் எவ்ரிவேர். ஓகேவா. எங்கேயுமே வந்து இந்த பூவர்ட்டின்றது வந்து இருக்கக்கூடாது மீன்ஸ் அது வந்து மொத்தமாக க்ளோஸ் ஆகணும். ஓகேவா. அதுதான். ஜீரோ ஹேங்கர் அண்ட் ப்ரொமோட் சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர். ஓகேவா. இந்த ஆங்கர்லேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் ஆகிடணும். ப்ரொமோட் மீன்ஸ் என் ஹேங்கர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பசியின்மை அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணிக்கணும்னா அதை வந்து 2030க்குள்ளே வந்து அதை வந்து ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி ஒரு பீப்புள்ஸே இருக்கக்கூடாது. பசியின்மை வறுமையால் வாடக்கூடிய அந்த பீப்புள்ஸ் யாருமே இருக்கக்கூடாது. ஓகேவா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அக்ரிகல்ச்சரை வந்து இன்னும் கொஞ்சம் சஸ்டைனபிள் பண்ணணும். அக்ரிகல்ச்சரை எந்த அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பசியின்மையை வந்து தடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. குட் ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின்னு பார்க்கும்போது என்ஷூர் ஹெல்த்தி லைஃப்ஸ் ஃபார் ஆல். எல்லாருமே வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. ஹெல்த்தியாக இருக்கணும். நல்ல எப்படி சொல்கிறது, எந்த ஒரு நோய் அந்த மாதிரி எந்த ஒரு டிசீஸ் அந்த மாதிரி வந்து பீப்புள்ஸ்க்கு வராமல் நல்ல ஹெல்த்தி லைஃப்ஸை வந்து நம்ம இருக்கணும், வாழணும் அப்படின்னு சொல்கிறது. குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே வந்து ஈக்குவல் எஜுகேஷன்ஸை வந்து கொடுக்கணும். ஓகேவா. டு கிவ் ஈக்குவல் எஜுகேஷன்ஸ் டு ஆல் பீப்புள்ஸ் லைக் மென் ஆர் உமன்ஸ். ஓகே. எனிதிங். ஓகேவா. நவ் ட்ரான்ஸ் ஆல்சோ இப்போவுமே இருக்காங்க. ஓகேவா. ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த ஈக்குவல் எஜுகேஷன்ஸ் எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம ஈக்குவல் எஜுகேஷன்ஸ் அண்ட் தென் கேஸ்ட்டுக்குமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எஜுகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த கேஸ்ட்டுக்கு வந்து அதிகமான எஜுகேஷன்ஸ், இந்த கேஸ்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி இல்லாமல் ஈக்குவல் எஜுகேஷன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜென்ரல் ஈக்குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரல் ஈக்குவாலிட்டி வந்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகேவா. அந்த அளவுக்கு பார்க்குறது கிடையாது, பார்க்குறாங்க பட் அந்த அளவுக்கு இல்லை. ஓகேவா. பிட்வீன் மென் அண்ட் உமன் ஜென்ரல் ஈக்குவாலிட்டின்றது வந்து மென்னுக்கும் சரி உமனுக்கும் சரி ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா. எந்த ஒரு இதுவுமே ஏதாவது எஜுகேஷன் வைஸும் சரி எக்கனாமிக்கல் வைஸும் சரி எல்லாத்துக்குமே வந்து ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா.
then clean way water and sanitations, okay va. Ensure safe water and hygiene, okay va. Safe water means water வந்து நல்ல குடிக்க கூடியதா இருக்கணும், ஹைஜீனிக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. affordable and clean energy அப்படின்னு பார்க்கும்போது promote renewable energy sources. renewable energy sources mean அதை வந்து ப்ரொமோட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும், ஓகேவா. ரினவபிள் எனர்ஜிஸ் எல்லாம். டீசன்ட் ஒர்க் அண்ட் எக்கனாமிக் growth அப்படின்னு பார்க்கும்போது கிரியேட் ஜாப்ஸ் அண்ட் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி, நல்ல ஒரு வேலையில் இருக்கணும், எக்கனாமிக் லெவலில் நம்ம வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது பில்டு சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரீஸ், ஓகே. சஸ்டைனபிள் இண்டஸ்ட்ரீஸை வந்து எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் வெளிவரக்கூடிய இல்லாத கம்பெனிஸோ இண்டஸ்ட்ரீஸோ நம்ம வந்து பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ், ஓகே. இன்இக்வாலிட்டிஸை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் தி அமாங் கண்ட்ரீஸ், ஓகேவா. இன்இக்வாலிட்டிஸை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்ட் கம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேக் சிட்டிஸ் சேஃப் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லி, ஓகேவா. சிட்டிஸை வந்து மேக் பண்ணணும், லைக் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஃப் அண்ட் ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். ஏதாவது ஒரு கண்ட்ரியோ சிட்டிஸோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து லைக் எப்படி சொல்கிறது, அந்த ஒரு வேஸ்ட்டுமே வந்து கண்ட இடத்துல போடாமல் அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக நீட் அண்ட் க்ளீனாக நம்மளுடைய ஊர் நம்மளுடைய சிட்டி அப்படின்றத யோசிச்சு ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து அதை வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. ரெஸ்பான்சிபிள் கன்சம்ஷன்ஸ் அண்ட் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெடியூஸ் வேஸ்ட் அண்ட் யூஸ் ரிசோர்ஸ் வைஸ்லி, ஓகே. வேஸ்ட்டை ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, ஈக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அந்த மாதிரி பொருளெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். கிளைமேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது காம்பேக்ட் கிளைமேட் சேஞ்ச், ஓகேவா. கிளைமேட் சேஞ்ச் வந்து லைக் இருந்துட்டு தான் இருக்கும், கிளைமேட் சேஞ்ச் சம்மர் வின்டர் ஸ்ப்ரிங் அந்த மாதிரி இருந்துட்டு தான் இருக்கும், ஓகேவா. அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். லைஃப் பிலோ வாட்டர், ப்ரொடெக்ட் ஓஷன் அண்ட் மரைன் லைஃப், ஓகேவா. லைஃபே வந்து எங்கே தான் இருக்குது, வாட்டருக்கு கீழே தான் இருக்குது, நம்ம வாட்டரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம் நம்மளுடைய லைஃபே. அப்படி இருக்கக்கூடிய அந்த வாட்டர் எங்கெல்லாம் கிடைக்கும், ஓஷன் அந்த மாதிரி, ஓகேவா. அதை வந்து நம்ம என்ன பண்ண ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும், ஓகேவா. அந்த மரைன் லைஃப், ஓகேவா, கடலில் இருக்கக்கூடிய அந்த லைஃபையே வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. லைஃப் அண்ட் லேண்டு, ஓகேவா. லேண்டில் வாட்டர் எந்த அளவுக்கு நம்மளுக்கு தேவையோ அதே மாதிரி லேண்டுமே நம்மளுக்கு தேவை, ஓகேவா. நம்ம எங்கே இருக்கோம், பூமி மேலே தானே இருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய அந்த ஃபாரஸ்ட்டு பயோடைவர்சிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கணும் அழியாமல். பீஸ் ஜஸ்டிஸ் அண்ட் ஸ்ட்ராங் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஓகே. ப்ரொமோட் ஜஸ்டிஸ் அண்ட் பீஸ், ஓகேவா. அமைதியை வந்து அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு போரோ வார் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அமைதியான ஒரு லைஃப் வந்து ப்ரொமோட் பண்ணணும். பார்ட்னர்ஷிப்ஸ் ஃபார் கோல்ஸ், ஸ்ட்ரென்தன் குளோபல் கோஆப்ரேஷன்ஸ், ஓகே. குளோபல் கோஆப்ரேஷன்ஸ்க்கு என்ன மாதிரி குளோபல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ரென்த்தை நம்ம கொடுக்கணுன்றது கோஆப்ரேஷனாக அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்டைனபிள் என்விரான்மெண்ட்டை நம்மளால் டெவலப் பண்ண முடியும், ஓகேவா. இன்னோவேஷன் ஏரியாஸ் ஃபார் சஸ்டைனபிள், எங்கே மாதிரியான இதுவெல்லாம் நம்மளுக்கு வந்து நடக்குது டெவலப்மெண்ட், அந்த கோல்ஸ் இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சு, யூஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்ஸு, வேஸ்ட் ப்ரொடக்ஷனு, வாட்டர் பொல்யூஷன், டீஃபாரஸ்டேஷன், ஓவர் ஃபிஷ்ஷிங், பூவர்ட்டி, ஏர் பொல்யூஷன்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டாக நம்ம சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை டெவலப் பண்ண முடியும், ஓகேவா. ஸோ இதுதான் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுடைய கோல்ஸ் அண்ட் எய்ம்ஸ் டெஃபினிஷன்ஸ், ஓகே. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ், படிச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், okay. We'll see you in next video. Tata, bye bye, have a nice day dear, thank you all.